பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினமொரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நாட்களாய் நிச்சயமாகவே என்கிற வார்த்தையின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை. நான் விழும்பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் பலவீனத்தில், என்னுடைய வியாதியில் அவர் தம்முடைய கிருபையினால என்னை பலப்படுத்துகிறார். கிருபையை குறித்து பல வார்த்தைகள் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த கிருபை என்பது தகுதியில்லாத ஒருத்தனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதிக்கு பேர் தான் கிருபை என்று நாம் பார்க்க முடியும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது தேவன் பாவியாய் இருக்கிற என்மேல் வைத்த கிருபையின் வெளிப்பாடு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நான் உங்களுக்கு நிச்சயமான கிருபையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். வேதத்தில் வாசிக்கிறோம், கிருபையின் ஆவி என்றே ஒன்று இருக்கிறதாம். நீங்கள் நம்புங்கள், இந்த நாட்களில் அவரிடத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான சில கிருபையின் ஆவி இறங்கி வரப்போகிறது. எவைகளிலெல்லாம் போராட்டங்களை சந்திக்கிறீர்களோ, எவைகளிலெல்லாம் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறீர்களோ, அவைகளின் மேலெல்லாம் நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையை நம்புங்கள், 100% கிருபை உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Praise God, hallelujah. உங்க கையின் பிரயாசத்துல அவருடைய கிருபை இறங்கி வர போகிறது. Oh, praise the Lord. உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில அவருடைய கிருபை விளங்க போகிறது. உங்கள் சரீரத்தில் அவருடைய கிருபை விளங்க போகிறது. உங்க குடும்ப வாழ்க்கையில் அவர் கிருபை விளங்க போகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் கிருபை விளங்க போகிறது. எவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் அத்துணையிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தையினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியங்கள் என்னன்னா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதற்கு பின்பதாக அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise God. என்னோடு இருக்கிறவர்கள் விலகி போகலாம், என்னோடு இருக்கிறவர்கள் தூரமாக்கி போய்விடலாம், என் உறவுகள், என் நண்பர்கள், சொத்துரம் என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய வேலை, என்னுடைய வசதிகள், வாய்ப்புகள் எது என்னிடத்தை விட்டு விலகி போனாலும் ஒரு அசைக்க முடியாத வார்த்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ பிரைஸ் காட். சபையை, தேவ பிள்ளையை நம்புங்கள், நிச்சயமான கிருபை உங்க மேல இருக்குது. பிரைஸ் காட். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எது கூட இருக்குதோ இல்லையோ, யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவ கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். இந்த கிருபை ஒண்ணு போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். பிரைஸ் காட். அவருடைய கிருபை எனக்கு போதும். சோத்ரு, அவர் கிருபை இருந்தாலே எல்லாமே என் கூட இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அந்த வார்த்தை ஒரு அழகான வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. சோத்ரு, பிரைஸ் காட். தாவீது அப்படிங்கிற ஒரு 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 தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் ஆட் பண்றார். உனக்கு நான் கொடுக்கிற கிருபை சாதாரண கிருபை அல்ல, அது யூதாஸ் யூஸ் பண்ண கிருபை அல்ல, அது சவுல் யூஸ் பண்ண கிருபை அல்ல, தாவீது யூஸ் பண்ண கிருபை. தாவீதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தல்ல, அந்த கிருபையை நிச்சயமா நான் தருவேன். எவ்வளவு மேன்மையான வார்த்தை. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க.
வனாந்தரத்திலையும் மலையிலையும் அலைஞ்சு திரிந்த தாவீதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து மேன்மைப்படுத்தினாரே. இந்த கிருபை தாவீதை மேன்மைப்படுத்தினது. அதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இந்த கிருபை சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாய்க்கும் சோத்திரம் கோலியாத்தின் கைக்கும் இந்த கிருபை தாவீதை தப்புவித்தது. சவுலின் கைக்கும் பெலிஸ்தியனுடைய கைக்கும் அப்சலோம் கைக்கும் தாவீதை இந்த கிருபை தப்புவிச்சது. நீங்கள் நம்புங்கள், இந்த கிருபை தாவீதுக்கு அருளின இந்த கிருபை உங்க மேல இருக்கும் பொழுது எல்லா வல்லமைகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். இந்த தாவீதை தூசியிலிருந்து உயர்த்தி வைத்தது. தாவீதை குப்பையிலிருந்து ராஜாவாய் மாற்றினது. நீங்கள் நம்புங்கள், தாவீதை உயர்த்தின அதே கிருபை நிச்சயமாய் உங்களை உயர்த்தும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பைபிள் வாசிக்கிறோம், தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். இதுதாங்க தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை. கர்த்தர் இந்த கிருபையை வைத்து தாவீதை போல உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். பிரைஸ் காட். தாவீதை போல நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். நம்புங்கள், வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். தாவீதுக்கு நான் என்னென்ன கிருபை எல்லாம் கொடுத்தேனோ, அசுத்தாவியை துரத்துகிற கிருபை, உயர்த்துகிற கிருபை, ஜெயிக்கிற கிருபை, சோத்திரம், இந்த கிருபை எல்லாம் நான் நிச்சயமா தருவேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்திய உடன்படிக்கை. இந்த கிருபையின் ஆவி உங்க மேல, உங்க ஜெனரேஷன் மேல, உங்க குடும்பத்தின் மேல நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உனக்கு, நிச்சயம் 100% நிச்சயமான கிருபை உங்களை சந்திக்க போகிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்கு தேவையான அந்த நிச்சயமான கிருபை இறங்கி வரட்டப்பா. தாவீதுக்கு கொடுத்த அதே நிச்சயமான கிருபை என் ஜனத்தார் மேல் இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபை இல்லை அப்படின்னா எங்களால ஒண்ணும் முடியாது ஆண்டவரே. அந்த நிச்சயமான கிருபையினால என் ஜனத்தை திருப்தியாக்குவீரா. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவருடைய நிச்சயமான கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.